வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோ மணி சைக்காலஜி வீடியோவில் ஒரு 7 பாயிண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சா கூட உங்களால் பணம் சேமிக்காமல் இருக்க முடியாது. பணம் வந்து கொட்டுன்னு சொல்லி கொட்டும் சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் பார்க்காதவங்க, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த 7வது பாயிண்ட்டை வந்து நான் தனி வீடியோவாக போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். தனி வீடியோவாக போடுறேன். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளால் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, மணி சைக்காலஜியோட பார்ட் 2 வீடியோ. இந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம லைஃப்பில் அவாய்ட் பண்ணாலே லட்சக்கணக்கில் சேமிக்கலாம். என்னடா லட்சக்கணக்கு அப்படின்றீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். நீங்களே உட்காந்து உங்களை அனலைஸ் பண்ணணும். வாங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். எந்த வித ரிசர்ச்சும் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு காட்சியை தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடு வருது, ஓகேவா? இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஆடாகவே இருக்கலாம். அந்த மொபைல் ஃபோன் ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளாரிட்டியாக அந்த பிக்சர் எடுக்கிற மாதிரியும், அந்த ஃபோன் பார்க்கவே எலிகண்ட்டாக கிளாசிக்காக இருக்கிற மாதிரியும், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு நம்மளை தூண்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விளம்பரத்தில் மெருகேற்றுவாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி ரிசர்ச்சே பண்ணாமல் அந்த விளம்பரத்தை மட்டுமே பார்த்து நம்ம நம்பி ஏமாறக்கூடாது. பொதுவாக ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க, அதாவது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு விளம்பரத்தை வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காப்பித்தூள் விளம்பரம் பார்க்குறாங்க அப்படின்னா 100 பேர் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிராசரி ஷாப்புக்கு போய் காப்பித்தூள் வாங்க போகிறாங்கன்னா அதில் 30 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளம்பரத்தை பார்த்ததுனால ஒரே காரணத்தினாலேயே அந்த பொருளை எடுத்துருவாங்களாம். ஆஹா, இந்த காப்பித்தூள் அந்த விளம்பரத்தை பார்த்தோமே, ஸோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்துருவாங்க. ஸோ 30% பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு விளம்பரத்தை பார்த்து என்ன ஏதுன்னு யோசிக்காமல் அடுத்த தடவை கடைக்கு போகிறப்ப அந்த பொருளை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நான் சொன்னது ஒரு சின்ன விஷயந்தான், சின்ன பொருளுக்கான விஷயந்தான். நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய நிறையா பொருட்கள் கூட நம்ம விளம்பரத்தை பார்த்தே வாங்குகிறோம். விளம்பரம் இல்லாத பொருட்கள் கூட தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி நமக்கு இல்லை. எப்போதுமே நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளோட தரத்தை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம விளம்பரத்தை மட்டுமே நம்பக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வாங்குகிற இடத்துல ஒரு 2-3 இடத்துல அதை விசாரிக்கணும். அதனுடைய தரத்தை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணுமே ஒழிய விளம்பரத்தை மட்டுமே பேஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா சின்ன பொருள் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு சின்ன லெவலில் நஷ்டமாகும். இதே நீங்கள் பெரிய பெரிய பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிகமான பணம் வந்து நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பொருளோட தரத்தை பார்த்து வாங்குறப்ப உங்களால் லட்சக்கணக்கில் கண்டிப்பாக சேமிக்கவும் முடியும். எதுக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா கூட அதில் கூட நிறைய விளம்பரங்கள் வந்துருச்சு. ஸோ யார் தரமாக பண்ணுறா? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து நிறைய விளம்பரம் வச்சு நாங்கள் இந்த ரேட்டில் உங்களுக்கு வீடு கட்டித்தரோம், அந்த ரேட்டில் வீடு கட்டித்தரோம்னு ஆட்ஸ் பார்த்துருக்கீங்க. ஆனால் எல்லாருமே நான் குற்றம் சொல்லலை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சில பேருக்குள்ளே நிறைய திறமை இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து உங்கள் 50 lakhsக்கு உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது 60 லட்சம் 70 லட்சம் இருக்கும். சில பேர் நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு வீடு கட்டி கொடுத்து பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய அதிகமான பேர் கூட இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணி அவங்கள வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிற மாதிரியான பொருளாதார சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட திறமை இருக்கும். நம்மளோட பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பொருள் மாத்திரம் இல்லைங்க, எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே நம்பக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாதது கூட தரமானதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேனே. ஸோ 2000வது வருஷம் அப்போ நான் வந்து 8th என்னவோ படிச்சுட்ருக்கேன். அப்போ நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம். அப்போ நான் எங்கள் அப்பாவோட கட்டின வீட்டுக்கு ஃபேன் வாங்குறதுக்காக போகிறோம். அப்போ விளம்பரத்தில் வந்து இந்த ஃபேன் தான் வாங்கணும், இந்த கலர் சூப்பராக இருக்குது, ஆசையாக இருக்குது இப்போ விளம்பரம் பார்த்ததுலேருந்து அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே எங்கள் அப்பாவும் சரி அப்படிங்கிறாங்க. போய் கேட்குறாங்க. 1000 ரூபாய் அப்போ ஃபேன். அந்த ஃபேனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். நாங்கள் 2000ல் வாங்கி போட்டோம். 2005 வரைக்கும் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சு, சரியே பண்ண முடியல. அதே 2000வது வருஷம் ஹாலுக்கு அந்த காஸ்ட்லி ஃபேன் வாங்கிட்டு ரூமுக்கு டைனிங் ஹாலுக்கெலாம் வாங்க போகிறப்ப பார்த்திங்கன்னா
சரி இதுக்கே காசு அப்போதைக்கு கொஞ்சம் காசு கை முடையாக இருக்கும்ல, பணம் முடையாக இருக்கும்ல. ஸோ ஒரு காஸ்ட்லி ஃபேன் வாங்கியாச்சு, இன்னும் 2-3 இதுக்கு இன்னொரு ரூமுக்கு வந்து கிஃப்ட் அந்த ஃபேனை போட்டுவிட்டோம். அது இல்லாமல் டைனிங் ஹாலுக்கு இன்னொரு ரூமுக்கு மட்டும் 2 ஃபேன் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்போ கையில் பணம் கம்மியாக இருந்ததுனால வேறு கம்மி ரேட்டில் ஃபேன் இருக்கா அப்படின்னு அப்பா கேட்குறப்ப, சார் இன்னொரு பிராண்ட் ஃபேன் இருக்குது சார், நல்ல நினப்பு இருக்குது, அந்த பிராண்ட் வந்து 2 ஃபேன் TOO2, ஆனால் அது விளம்பரம்லாம் வராது, இப்படி ஒரு ஃபேன் இருக்குது சார், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க. 600 ரூபா தான் அப்படிங்கிறாங்க, ஒரு ஃபேனோட ரேட்டு 600 ரூபா, நீங்கள் 2 ஃபேன் எடுத்திங்கன்னா நாங்கள் 1000 ரூபாய்க்கு தரோம் அப்படிங்கிறாங்க. விளம்பரத்தில் பார்த்தா 1000 ரூபாய் ஃபேனையும் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு இந்த 2 ஃபேனையும் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போட்டோம். அந்த நான் சொன்னேன் 2005 அந்த 1000 ரூபாய் ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சரி பண்ண முடியல. ஆனால் அந்த 600 ரூபாய்க்கு வாங்கின 2,1000 ரூபாய்க்கு வாங்கின அந்த 2 ஃபேன் இன்னும் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் ரிப்பேருன்னு போனதே இல்லை. ஆனால் அந்த ஃபேன் வந்து விளம்பரத்திலே வந்தது கிடையாது. அப்போ கடைக்காரர்கிட்ட விசாரிக்க போனதில் அவர் சொன்னார், நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார், எங்கள் வீட்டுக்கு நான் போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், நல்லா எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பொருட்கள் தான் தரமானவை என்பதை நம்ம இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த பொருளுக்கு இந்த பிராண்டு தான் சிறந்தது அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறானே நமக்கு தெரியலை. இப்போ நம்ம கை கடிகாரமாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், சோஃபா செட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏசியாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த பிராண்டு சிறந்தது, இந்த பிராண்டெல்லாம் பெஸ்ட்டு, இந்த பிராண்டு இருந்தால் தான் வந்து அது நல்லதுன்னு சொல்கிறோன்னா, இந்த பொருளுக்கு இந்த பிராண்டு தான் பெஸ்ட்டுன்னு யார் முடிவு பண்ணால்? நம்ம ஏன் அதை நம்புகிறோம்? யாரை பார்த்து நம்ம இந்த பிராண்டுக்கு வந்து பிராண்டடுக்கு நம்ம அடிமை ஆகிறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்குமே தெரியல. ஒன்று நம்ம விளம்பரத்தை பார்த்துருப்போம், அப்படியே இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஸோ அப்போ பிராண்டட் பொருட்கள் தரமானவையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கொஷின் போய் பிராண்டட் தரமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிராண்ட் இல்லாமல் அதிக விளம்பரம் இல்லாத நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட நல்லா தான் இருக்குங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 2 ஷர்ட் என்னோட தான். இந்த ஃபஸ்ட்டு ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிராண்டட், அதாவது ரொம்ப விளம்பரம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நான் பிராண்டட் ஷர்ட் தான், 450 ரூபா. அதோட ரேட்டு 450 ரூபா. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இதே பக்கத்தில் அந்த கிரே கலர் ஷர்ட் இருக்குது பாருங்கள், இது பிராண்டட். இது வந்து நான் எடுக்கலை, என் கூட வந்து என் ஃப்ரெண்டு இதை எடுங்க நல்லா இருக்குது, இது பிராண்டட்னு சொல்லி என்னை வற்புறுத்தினது. 2500 ரூபா இதோட ரேட்டு. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. 2மே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பிராண்டட்னு சொல்லி நான் வாங்கினது நல்ல ஷேட் ஆகிடுச்சு, பார்க்கவே வந்து பழைய ஷர்ட் மாதிரி தெரியுது. 3 வருஷத்தில் டல் அடிக்குது. 2500 ரூபா. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, எனக்கு திருப்தியே இல்லை. ஸோ இதுலேருந்து தான் வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதே வந்து நான் விட்டுட்டேன், கடைக்கு போகிறதே. ஸோ நம்ம போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும். நம்ம இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் போகாமல் தரமானதாக வாங்குறது தப்பு கிடையாது. அதுக்குன்னு பிராண்டட் தான் தரமானதுன்னு வந்து மொட்டையாக நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதிலே தெரிஞ்சிருச்சு. இதே பாருங்கள், 450 ரூபாய்க்கு வாங்கின நான் பிராண்டட் ஷர்ட், இது 4 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 வருஷம் நான் எவ்வளவு போட்டு அடிச்சிருப்பேன், துவைச்சிருப்பேன். இப்போ எடுத்து போட்டாலும் நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிராண்டுக்கு அடிமையாகக்கூடாது. பிராண்டுங்கிறது ஓகே நல்லா இருக்கும், ஆனால் அதுக்குன்னு நான் பிராண்டட் எல்லாமே தரமற்றவைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம பணத்தை இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 4500 ரூபா எங்கே இருக்குது, 450 ரூபா எங்கே இருக்குது. நான் பிராண்டட் பர்சனாகவே நான் மாறுறேன். லைஃப் லாங்காக நான் பிராண்டட்னே போகிறேன். நான் எவ்வளோ ஷர்ட் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாட்டுக்கு என்னோடய லைஃப் டைமில் அடுத்த ஒரு 20 வருஷத்தில் பிராண்டட் ஷர்ட்டு நான் வந்து ஒரு 100, 120, 200 ஷர்ட்டுக்கு மேலே போனால் லட்சக்கணக்கில் எனக்கு பணம் வந்து வேஸ்ட் ஆகும். இதே நான் பிராண்டடில் தரமானதை எடுத்தால் லட்சக்கணக்கில் எனக்கு சேவ் ஆகும். இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு டைம் மட்டுமே செய்ய போகிறது கிடையாது. ஷர்ட்னால் நம்ம ஒரு ஷர்ட் மட்டுமா வாங்க போகிறோம். அடுத்து நம்மளோட லைஃப் டைமில் எவ்வளவோ ஷர்ட் வாங்குவோம். ஒரு 100 ஷர்ட் 200 ஷர்ட் கூட நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து என்ன செய்யணும், லாங் டேர்ம் ப்ராசஸ். அப்போ நம்மளோட மைண்ட் செட்டை, மணி சைக்காலஜி, நம்மளோட மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கணும். நான் பிராண்டடாக தரமானதாக எடுப்போம், நம்மளோட அமௌண்ட்டையும் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்கு வந்து வேணும். 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட சக வயது நண்பர்கள் இல்லை சக வயது கூட வேலை பார்ப்பவங்க.
இதுதான் பியர் ப்ரெஷர். அன்றாட நம்ம அவங்களோட தான் பழகுவோம். இப்போ எனக்கு ஏஜ் 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கூட வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய வயது ஒத்தினர், அது 30-32 வயசுல இருக்கக்கூடிய என்னோட கூட வேலை பார்க்குறவங்களாம் பியர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எதையாவது செய்யும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்கணும், மதிக்கப்பட்டதாகவும் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறது. நான் இந்த விஷயம் செஞ்சேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது பிடிக்கணும், நான் பண்ண விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸும் வேல்யூ பண்ணணும், அதுக்காக நான் என்னன்னாலும் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காகவே உட்காந்து மெனக்கெடுறது தான் வந்து பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய சக நண்பர்கள் பயன்படுத்தும் பொருளை போல் நாமும் பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளையும் அவங்க மதிப்பாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நம்மளையும் மதிப்பாங்க, நம்மளையும் ஒரு ஆளாக வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதனால் நம்ம அவங்க பாராட்டுற மாதிரி இருக்கணும், அவங்க நம்ம வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிறோம். இதுதான் வந்து பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாருங்கள் மணி விஷயத்தில் எப்படி வந்து செட் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்மளோட மன அழுத்தத்தை தான் அதிகமாக்குதே ஒழிய நம்மளோட பணத்தையும் நம்மளோட சேமிப்பையும் குறைச்சிரும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஷர்ட் வாங்கி நாளைக்கு நான் போட்டு போகிறேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கா, என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே வருதான்னு நான் யோசிக்க மாட்டேன். ஐயோ இந்த ஷர்ட்டை நாளைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துக்கு போட்டு போவேன், எல்லாரும் அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், செமையாக இருக்குன்னு சொல்லணும், அப்படியே நினச்சி அப்போ நான் எந்த ஷர்ட் எடுக்கணும் அதுதான் மைண்டில் இருக்குமே ஒழிய அந்த பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம அதில் பணம் மிச்சம் பண்ண முடியுமா, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருமா, அதெல்லாமே வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே செலக்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஷர்ட்லேருந்து இது ஆரம்பித்து பெரிய பொருள் வரைக்கும் அது வந்து நம்மளோட மனசையே பாதிச்சிடும், நம்மளோட சேமிப்பையும் பாதிச்சிடும். இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான், அவரும் நானும் ஒன்றா ட்ராவல் பண்ணி வருவோம். அப்போ ஒரு நாள் பஸ்ஸில் வரப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும், எங்கே வாங்குறதுன்னு தெரில, என்ன பிராண்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. பாருங்கள் சார், நிறையா குவாலிட்டியான வாட்சஸ் இருக்குல்ல, எதுன்னு பார்த்து வாங்குங்க அப்படின்னு நான் கேட்டேன். எவ்வளோ சார் பட்ஜெட் அப்படின்னு. சார் வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சார் அப்படின்றாரு. அப்படியா, இப்போ கூட ஃபாஸ்ட் ட்ராக்கில் நல்லாயிருக்கும், சொனாட்டாவில் நல்லாயிருக்கும், அது இல்லாமல் நான் பிராண்டட் வாட்சஸும் இருக்குது, நம்ம அங்கே திருச்சியில் நிறைய அந்த மார்க்கெட் பிளேஸில் போனால் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், டிசைன்ஸும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை ஸ்மார்ட் வாட்ச்லாம் என்ன ரேட்டு வரும் அப்படின்னாரு. ஸ்மார்ட் வாட்ச் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கணுன்னா 3000லேருந்து 5000 வரைக்கும் இருக்குன்னு. அப்போ உடனே சொல்கிறார், இல்லை நம்ம கூட வேலை பார்க்குற அந்த சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரில்ல அந்த சார், அவர் 2-3 பேர் இந்த வாட்ச் தான் வச்சுருக்காங்க, 5000மா, அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஆர்டர் பண்ணலாமே, ஏன் சார் அதில் போய் 5000 போடுறீங்க, ஸ்மார்ட் வாட்சில் எனக்கு கொஞ்சம் நேரம் கட்டினா ஓகே நல்லாயிருக்கும், ஆனால் அதில் என்ன பெருசாக யூஸஸ் இருக்குது அப்படின்னப்ப, இல்லை நம்மளோட பிபி செக் பண்ணிக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு என்னென்னவோ சொல்கிறாரு. பட் வாட்ச் அப்படிங்கிறது நம்ம டைம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவர் அவர் வந்து ஒரு ரீசன் சொன்னார், அதில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. ஆனால் வாட்சுங்கிறது நம்ம எதுக்கு கட்டுறோம், ஜஸ்ட் டைம் பார்க்க தான். பிபி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம டாக்டரை போய் செக் பண்ணிக்க போகிறோம், இல்லை நம்ம போகிற வாக்கிங் ஸ்டெப்பை கால்குலேட் பண்ணுறதுக்கு மொபைல்லே ஆப் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே விட்டுருங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் அந்த வாட்ச் தான் கட்டியிருக்காங்க, அப்போ நான் மட்டும் வேறு வாட்ச் கட்டினேன், ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் நான் வேறு ஏதாவது வாட்ச் கட்டினேன்னா என்னை மதிப்பாங்களோ, அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரோ வருத்தப்படுறாரோங்கிறது அவரோட பேச்சிலே தெரிஞ்சு. அப்போ அதோட ப்ரெஷர் பாருங்கள், அவர்கிட்ட இருக்கிறதே பட்ஜெட்டுக்கு 2000 ரூபா தான். இப்போ 3000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா அவர் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அந்த வாட்சை, ஸ்மார்ட் வாட்சை வாங்கணும். 5000 ரூபா அந்த வாட்ச் அப்படின்னா அதை வாங்கணுன்னா அந்த பிராண்டு அதுதான் வாங்கணுங்கிறாரு. 2000 ரூபாய் கூட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, பட் ஏன்னா எனக்கு அவங்க கட்டியிருக்கிற மாதிரி வேணும், அப்போ தான் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்களோன்னு அவர் பயப்படுறாரு. ஆனால் அவங்க அந்த மாதிரி கிடையாது, இவர் அப்படி நினச்சிக்கிறாரு. அப்போ என்ன இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுதான் பியர் ப்ரெஷருங்கிறது. ஸோ அப்போ அவங்க தன்னை மதிக்கணுங்கிறதுக்காக தன்னோட சேமிப்பை கூட இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரி, இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்மளோட பணத்தை ப்ராப்பராக சேமிக்கணும், ப்ராப்பராக செலவு பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்ஸில் வருவது, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது. பார்க்க போனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கீழே போட்டிருப்பான் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு, இதெல்லாமே சித்தரிக்கப்பட்டவை, கற்பனையானவை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதனால் ஆட்ஸில் வரதை நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. விளம்பரம் செய்யப்படாத பொருட்கள் கூட தரமானதாக இருக்கும். அதனால் நமக்கு தரமான பொருளை தான் பார்க்கணுமே ஒழிய விளம்பரப்படுத்தின பொருளை தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தரமான பொருளை வாங்கி நம்ம காசை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உண்டாக்கிக்கணும்.
இருக்கணும். ரெண்டாவது, பிராண்டட் அல்லாத தரமான பொருட்களை நம்ம வாங்கி பணத்தை மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் உணரணும். அதுக்கு சின்ன சின்ன பொருட்களை நான் பிராண்டடாக குவாலிட்டியாக வாங்கி அதை யூஸ் பண்ணி உங்கள் மனசை மாற்றிக்கணும். நான் என்னோட தேவைக்காக தான் வாங்குகிறேன், மற்றவங்களோட பார்வைக்காக வாங்கலை. இது கூட பிராண்டட் கூட நான் எனக்காக தான் வாங்குகிறேன், ஆனால் நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும், என்னை திருப்தி பண்ணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அடுத்து, நாம் பயன்படுத்தும் பொருட்களை வச்சு தான் நம்மளோட நட்பு பாராட்டுறாங்க அப்படின்னா அது உண்மையான நட்பே கிடையாது. ஓகே, அப்படி பார்க்குறவங்களாவே இருக்கட்டுமே, அவங்க உண்மையான நட்பே இல்லாதவங்களாக இருக்கட்டும், நான் அவங்களோட தான் டெய்லி இதாகணும் அப்படின்னா ஓகே. இன்றைக்கி நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு வரீங்க, ஒரு நாள் அதை பற்றி பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, 3ஆவது நாள் அவங்க வேலையை பற்றி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் விருப்பப்பட்டபடி நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லைனா கூட அது உங்களை திருப்திப்படுத்துது அப்படின்னா உங்களோட பணம் அங்கே மிச்சமாக சேஃப் ஆகிடுக்கு, உங்களுக்கு தேவையான பொருளும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிட்டேன்ப்பா, நான் எனக்கு தேவையும் நிறைவேறிச்சு, என்னோடய பணமும் மிச்சமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். இப்படிப்பட்ட மென்டாலிட்டியை தான் வளர்த்துக்கணும். நம்ம பொருளை பார்த்து நம்மளோட வெளித்தோற்றத்தை பார்த்து வரக்கூடிய நட்பு கிடையாது. ஸோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டபனான ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். இது நீங்கள் தான், இது நம்மக்கிட்ட தான். மணி சைக்காலஜி அப்படிங்கிறது நம்ம தான் எடுக்க வேண்டிய முடிவாச்சே ஒழிய நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்ட மாற்ற முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க கூட நார்மலாக இருக்கலாம், நீங்கள் நார்மலான பொருளை யூஸ் பண்ணி பாருங்கள், அவங்க கூட ஓகே அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கூட அவங்க மாறலாமே ஒழிய நம்ம மற்றவங்களுக்காக மாறி நம்மளோட பணத்தை இழக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ லென்த்தியாக ஆகிடுச்சு, சாரி. ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.